நண்பர்களே, 2025ஆம் ஆண்டிற்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு சமீபத்துல அறிவிக்கப்பட்டிருக்கு. இந்த வீடியோல நாம இந்த நோபல் பரிசை வென்ற ஆராய்ச்சியாளர்கள் யார் யார், அவங்க செய்த ஆராய்ச்சிகள் என்ன, அதை எப்படி செஞ்சாங்க, என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அதனால சாதாரண மக்களுக்கு என்ன பயன், இது போன்ற பல்வேறு விதமான தகவல்களை அறிவியல் பூர்வமா விவரமா தெரிஞ்சுக்கலாம். அமெரிக்காவை சேர்ந்த மேரி பிரன்கவ் மற்றும் ஃப்ரெட் ராம்ஸ்டெல், ஜப்பானை சேர்ந்த ஷிமோன் சாககுச்சி, இந்த 3 ஆராய்ச்சியாளர்களுக்கு தான் இந்த வருடத்திற்கான மருத்துவத்துறைக்கான நோபல் பரிசு கொடுக்கப்பட்டிருக்கு. இவங்களுடைய கண்டுபிடிப்பு என்னன்னா, how the immune system is kept in check, அதாவது நோய் எதிர்ப்பு அமைப்பு எப்படி கட்டுப்பாட்டுக்குள்ள வைக்கப்படுகிறது அப்படின்ற ஆராய்ச்சிக்காக தான். இதற்கு பெரிஃபரல் இம்யூன் டாலரன்ஸ், அதாவது புற நோய் எதிர்ப்பு சகிப்புத்தன்மை அப்படின்னு சொல்லுவோம். இது என்ன அப்படின்னா, நம்மள சுத்தி ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகள் காற்றுல, மண்ணுல, நம்ம தொடுற பொருட்கள்ல, உணவுகள் மூலமாகவும், இல்லைன்னா நம்ம குடிக்கிற தண்ணி, இந்த மாதிரி பல வழிகள்ல நம்ம உடம்புக்குள்ள போறதுக்கு தொடர்ந்து முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கும். நிறைய நோய் கிருமிகள் பாத்தீங்கன்னா அதனுடைய உருவத்தை கேமோஃப்ளேஜ், நம்மளுடைய செல் மாதிரி உருமாற்றம் செய்து நம்ம உடம்புக்குள்ள வர்றதுக்காக முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கும். சோ இந்த மாதிரியான நோய் கிருமிகள் கிட்ட இருந்து நம்ம உடலை ஒவ்வொரு நாளும் பாதுகாக்கிறது நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன், இம்யூன் சிஸ்டம். சரி, இந்த இடத்துல ஒரு முக்கியமான கேள்வி எழுது. நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறனுக்கு எது வெளியில இருந்து வரக்கூடிய பொருள், எது நம்மளுடைய சொந்த செல்கள் அப்படின்ற அடையாளம் தெரியுது. எப்படி அது துல்லியமா வெளியில இருந்து வரக்கூடிய நோய் கிருமிகளை மட்டும் தாக்கி அழிக்குது, நம்மளுடைய செல்களை அது எந்த விதமான டேமேஜும் செய்யறது இல்ல அப்படின்னு ஆராய்ச்சியாளர்கள் யோசிக்கிறாங்க. இந்த கேள்விகளுக்கான பதில் தான் இந்த நோபல் பரிசு வென்ற ஆராய்ச்சியாளர்களுடைய கண்டுபிடிப்பாக அமையுது. இந்த ஆராய்ச்சியை பார்க்கறதுக்கு முன்னாடி அடிப்படையா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் எப்படி இயங்குது அப்படின்றத பார்க்கலாம். நோய் எதிர்ப்பு மண்டலம் அப்படின்ற இம்யூன் சிஸ்டத்துடைய முக்கியமான அங்கம் இம்யூன் செல்ஸ். இவை எலும்பு மஞ்சை எனப்படும் போன் மேரோ பகுதியில உருவாகி ரத்தம், நிணநீர் அதாவது லிம்ப் மற்றும் பல டிஷ்யூக்கள்ல பரவி இருக்கு. இந்த இம்யூன் செல்களை பொதுவா ஒயிட் பிளட் செல்ஸ், வெள்ளை ரத்த அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது 2 பெரும் பிரிவா இருக்கு. இன்னேட் இம்யூன் செல்கள் மற்றும் அடாப்டிவ் இம்யூன் செல்கள். இன்னேட் இம்யூன் செல்கள் உடலுடைய முதல் நிலை பாதுகாப்பு அமைப்பு, ரொம்ப ரொம்ப வேகமா செயல்படும். இதுலயே 6 வகைகள் இருக்கு. நியூட்ரோபில்ஸ் பாக்டீரியாக்களை தாக்கி அழிக்கும் செல்கள், மோனோசைட்ஸ் பெரிய செல்கள் மற்றும் இறந்த செல்களை தின்று அழிக்கும் செல்கள், டென்ட்ரைட்டிக் செல்கள் நோய் கிருமிகளை பிடித்து அதை பற்றிய தகவல்களை சிக்னல்களாக டி செல்லுக்கு கொடுக்கும். நேச்சுரல் கில்லர் செல்கள் வைரஸ் மற்றும் கேன்சரால் பாதிக்கப்பட்ட செல்களை அழிக்கும். பேசோபில்கள் அலர்ஜி சமயத்துல செயல்படும். இயோஸ்னோபில்கள் பாரசைட் தொற்றுக்கு எதிராக செயல்படும். அடாப்டிவ் இம்யூன் செல்கள் இவை ஒரு குறிப்பிட்ட நோய் கிருமியை மட்டும் அடையாளம் கண்டு ஞாபகம் வைத்துக் கொண்டு அதை மட்டும் துல்லியமாக அழிக்கும். இதுலயே பல வகைகள் இருக்கு. அதுல முக்கியமானது டி ஹெல்பர் செல்கள். இந்த செல்கள் மற்ற நோய் எதிர்ப்பு செல்களுக்கு சிக்னல்களை கொடுத்து நோய் எதிர்ப்பு திறனை ஒருங்கிணைக்கும். சைட்டோடாக்சிக் டி செல்கள், இது வைரஸ் மற்றும் கேன்சரால் பாதிக்கப்பட்ட செல்களை அழிக்கும். சப்ரசார் டி செல்கள், இது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கட்டுப்படுத்தும். பி செல்கள், இவை ஆன்டிபாடிகளை உருவாக்கி வெளியிலிருந்து வரக்கூடிய நோய் கிருமிகளை அழிக்கும். இப்படி பல்வேறு விதமான செல்கள் இருக்கு. இது எல்லாத்துக்கும் தனித்தனியான அதற்கான வேலைகள் மற்றும் கடமைகள் இருக்கு. இதெல்லாம் ஒன்னா சேர்ந்ததுதான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம். இது எப்படின்னா, ஒரு நாட்டுக்கு ராணுவம் எவ்வளவு முக்கியமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த செல்கள் தான் இந்த நாட்டுல இருக்கக்கூடிய இந்த ராணுவத்துடைய துணை பிரிவுகள்னு சொல்லுவோம் இல்லையா, சோ அந்த மாதிரி. இப்படி ரொம்ப பவர்ஃபுல்லா வேலை செய்யக்கூடிய நோய் எதிர்ப்பு திறன் கட்டுப்பாடு இழந்து அளவுக்கு அதிகமா வேலை செய்ய ஆரம்பிச்சா நம்மளுடைய சொந்த உறுப்புகளையும் செல்களையும் தாக்கி அழிக்கக்கூடும். சோ அதனால உண்டாகக்கூடியதுதான் ஆட்டோ இம்யூன் நோய்கள். ஆட்டோ இம்யூன் நோய்கள் எதனால ஏற்படுது, அதை பற்றிய ஒரு டீட்டெயிலான வீடியோ ஆல்ரெடி நம்ம சேனல்ல இருக்கு. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா போய் பார்க்கலாம். 1980கள்ல ஆராய்ச்சியாளர்கள் என்ன கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னா, எலும்பு மஞ்சை பகுதியிலிருந்து உருவாகி வரக்கூடிய இந்த இம்யூன் செல்கள் நேரடியாக ரத்தத்திலேயோ இல்லைன்னா அது வேலை செய்யக்கூடிய பகுதிகளுக்கோ போறது கிடையாது. அதுக்கு முன்னாடி அது தைமஸ் அப்படின்னு நம்ம கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு சுரப்பி. இந்த சுரப்பில போய் அது வளர்ச்சி மற்றும் முதிர்ச்சி அடையுது.
முக்கியமா டி செல்கள் தான் இந்த தைமஸ் பகுதியில போய் வளர்ச்சியும் முதிர்ச்சியும் அடையும். சோ இத டி செல்ஸ் மெச்சுரேஷன் அப்படின்னு சொல்வோம். இது எப்படின்னா ராணுவத்துல ஆள் சேர்த்த பிறகு அவங்களுக்கு பயிற்சி அளிக்கணும் இல்லையா? சோ ஆளெல்லாம் ஃபிட்னஸ் எல்லாம் பார்த்து சேர்த்த பிறகு உடனே அவங்களுக்கு போஸ்டிங் எல்லாம் கொடுக்க மாட்டாங்க இல்லையா? சோ போஸ்டிங் கொடுக்கறதுக்கு முன்னாடி அவங்களுக்கான சிறப்பு பயிற்சிகளை தனித்தனியாக கொடுப்பாங்க. சோ அவங்களுடைய திறனுக்கு தகுந்த மாதிரி யார் யாருக்கு எங்கெங்க அனுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க இல்லையா? சோ அதே போலதான் இந்த தைமஸ் பகுதியில போகக்கூடிய டி செல்களுக்கு ஒரு மிலிட்டரி கேம்ப்ல எப்படி ரொம்ப ஸ்ட்ரிக்டா பயிற்சி கொடுப்பாங்களோ அந்த மாதிரியான பயிற்சி கொடுக்கப்படும். சோ அது ஏன்னா இந்த செல்கள் ரத்தத்துல போய் கலந்து நோய் எதிர்ப்பு திறன்ல வேலை செய்யும் போது அதற்கு ரொம்ப துல்லியமா தெரியணும் எது நம்மளுடைய சொந்த செல், எது வெளியில இருந்து வரக்கூடிய நோய் கிருமி அப்படின்னு. இந்த டி செல்களுக்கு தைமஸ்ல எப்படி பயிற்சி கொடுக்கப்படுது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு விஷயம். சோ அது எப்படின்னா நம்மளுடைய உடல்ல மனிதர்களுடைய ஜீன்களை பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு பூனையோ ஒரு நாயில இருந்தோ நம்ம வேற ஸ்பீஷிஸ் இல்லையா? சோ நம்ம எல்லாருக்குமே 99.9% வரைக்கும் நம்மளுடைய ஜீன்கள் மரபணுக்கள் ஒரே மாதிரி இருக்கும். உங்களுக்கோ எனக்கோ மற்றவர்களுக்கோ பாத்தீங்கன்னா 0.1% மட்டும்தான் வித்தியாசமான ஜீன்கள் இருக்கும். அந்த 0.1% ஜீன்கள் தான் நம்மள மற்ற மனிதர்களிடமிருந்து வேறுபடுத்தி காட்டுது. சோ நம்மளுடைய உயரம், தோலினுடைய நிறம், நம்மளுடைய உருவ அமைப்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் அதுல அடங்கி இருக்கு. அதுல ஒரு முக்கியமானதுதான் நம்மளுடைய ஒவ்வொரு செல் மேலயும் ஒரு புரோட்டீன் மார்க்கர்ஸ் மாதிரி அமைஞ்சிருக்கும். ஒரு புரோட்டீன் உரை மாதிரி அமைஞ்சிருக்கும். அத MHC காம்ப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். மேஜர் ஹிஸ்டோ கம்பேட்டிபிலிட்டி காம்ப்ளெக்ஸ். சோ இதனுடைய அமைப்பு என்னுடைய செல்கள்ல வேற மாதிரி இருக்கும், உங்க செல்ல வேற மாதிரி இருக்கும், உங்க மனைவி செல்ல வேற மாதிரி இருக்கும், உங்க குழந்தைகளுடைய செல்ல வேற மாதிரி இருக்கும். சோ அதனாலதான் உடல் உறுப்பு தானங்கள்லாம் செய்யும் போது ஒருத்தங்களுடைய உறுப்பு உடனே மற்றவங்களுக்கு பொருந்தியெல்லாம் வராது. அதுல நிறைய டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ஷன்ஸ் எல்லாமே ஏற்படும். இப்போ இந்த தைமஸ் பகுதியில என்ன நடக்கும்னா நம்ம எலும்பு மஞ்சையில இருந்து உருவாகி தைமஸ் பகுதியில போகக்கூடிய டி செல்களுக்கு நம்மளுடைய MHC புரோட்டீன்கள் அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்ற மாடல் அந்த இடத்துல அந்த செல்களுக்கு காட்டப்படும். அது அப்படியே அதை ரீட் பண்ணி ட்ரைனிங் எடுத்துக்கும். சோ அப்ப அதுக்கு தெரியும் இதெல்லாமே இந்த புரோட்டீன்கள் எல்லாம் நம்மளுடைய சொந்த செல்கள். இதெல்லாம் இல்லைன்னா அது வெளியில இருந்து வரக்கூடிய வேறு செல்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த டி செல்கள் அதனை நினைவில் வைத்துக் கொள்ளும். இந்த மெக்கானிசத்துடைய பேரு பாசிட்டிவ் செலக்ஷன் அல்லது சென்ட்ரல் டாலரன்ஸ் அப்படின்னு அறிவியல்ல நாம சொல்லுவோம். சரி, இப்போ ட்ரைனிங் கொடுத்தாச்சு. ஆனா அது அந்த ட்ரைனிங்ல என்ன கத்துக்குச்சு அப்படின்றத டெஸ்ட் வச்சு செக் பண்ணோம் இல்லையா? சோ அதனால தைமஸ் அதனுடைய உள்பகுதியில அதற்கான டெஸ்ட்டுமே வைக்கப்படும். இந்த டி செல்களுக்கு அதாவது ட்ரைனிங் எடுத்துக்கொண்ட டி செல்களுக்கு மறுபடியும் நம்ம உடலுடைய புரோட்டீன்ஸை ரேண்டமாக காண்பிக்கப்படும். அப்போ அது சரியா நம்மளுடைய உடலுக்கான புரோட்டீன் எது அப்படின்றத அடையாளம் கண்டு அதற்கு எதிராக செயல்படாம அமைதியாக இருந்துச்சுன்னா அது செலக்டட் டெஸ்ட்ல செலக்ட் ஆயிடுச்சு. சோ அதன் பிறகு அந்த டி செல்கள் தைமஸை விட்டு வெளியில ரத்தத்திலயோ இல்லைன்னா உடல் உறுப்புகள்லயோ போய் அதனுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கான வேலைகளை செய்ய ஆரம்பிக்கும். ஒருவேளை பயிற்சி எடுத்த அந்த டி செல்கள் இந்த டெஸ்ட்ல தோத்து போனா, அதாவது நம்மளுடைய சொந்த செல்களுக்கு எதிராக அது அதனுடைய ரியாக்ஷனை காட்ட ஆரம்பிச்சுச்சுன்னா அந்த செல்களை தைமஸ் பகுதியிலேயே உடல் அழித்து விடும். அத ரத்தத்துல கலக்காது. சோ அது ஏன்னா இந்த மாதிரியான தவறுதலாக வேலை செய்யக்கூடிய டி செல்களை வெளியில விட்டா என்ன ஆகும்? நம்மளுடைய உடல் உறுப்புகளையே போய் அது பாதிக்கும் இல்லையா? சோ அதனால அவை அந்த இடத்திலேயே அழிக்கப்பட்டு விடும். சோ இப்படி தைமஸ் பகுதியில பயிற்சி எடுத்துக்கொண்டு டெஸ்ட முடிச்சு சக்சஸ்ஃபுல்லா பாஸ் ஆகி வெளியில வந்த டி செல்களுக்கு தான் எது நம்மளுடைய சொந்த செல்கள், எது வெளியில இருந்து வரக்கூடிய நோய் கிருமிகள் அப்படின்றது துல்லியமா தெரியும். சோ இதுதான் செல்ஃப் மற்றும் நான் செல்ஃப் அப்படின்னு சொல்றோம். இதை எப்படி டி செல்கள் செய்யுது அப்படின்னா ஒவ்வொரு டி செல் மேலையும் அதற்கான ரிசெப்டார்ஸ்கள் ஆண்டனாக்கள் மாதிரி இருக்கும். இவை சென்சார் போல வேலை செய்து ஒவ்வொரு செல்களையும் ஸ்கேன் செய்து அவை பாதுகாப்பானதா இல்லது ஆபத்தானதா அப்படின்றத கண்டுபிடிக்கும். 10 to the power of 15 அதாவது சுமார் ஒரு குவாட்ரில்லியன் எண்ணிக்கையில வெவ்வேறு காம்பினேஷன்ஸ்ல இந்த புரோட்டீன்ஸ் உருவாகும். ஒவ்வொரு டி செல் மேலயும் வெவ்வேறு ஷேப்ல இந்த புரோட்டீன்கள் இருக்கும். எதற்காக அப்படி இருக்குன்னா வெளியில இருந்து ஆயிரக்கணக்கான நோய் கிருமிகள் இருக்கு. சோ அதுல கோடியில ஒரு கிருமி வந்தாலும் அதையும் துல்லியமா ஸ்கேன் பண்ணி அது வெளியில இருந்து வந்த எதிரி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உடலுக்கு அதை அறிவுறுத்துறதுக்கான இந்த சிக்னல்களை இந்த ரிசெப்டார்ஸ்க்கு தான் வச்சிருக்கும். சோ அதனால ரொம்ப துல்லியமா வேலை செய்யக்கூடிய ஒரு அமைப்பு நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம். சோ இத பற்றி இது வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையா? சோ இது எல்லாமே இந்த நெகட்டிவ் செலக்ஷன்,
இந்த சென்ட்ரல் டாலரன்ஸ், இம்யூன் செல்களின் வகைகள் இதை எல்லாத்தையுமே 1980கள்ல ஆராய்ச்சியாளர்கள் ஏற்கனவே கண்டுபிடிச்சு வச்சிருந்தாங்க. இப்போ நோபல் பரிசு வென்ற 3 ஆராய்ச்சியாளர்கள்ல ஒருத்தரான ஜப்பானை சேர்ந்த ஷிமன் சாகாகுச்சி. இவர் என்ன யோசிக்கிறாரு அப்படின்னா, எலும்புமஞ்சை பகுதியிலிருந்து தைமஸ்குள்ள வந்த டி செல்கள் அந்த இடத்துல பயிற்சி பெற்று முதிர்ச்சி அடைந்த பிறகு ரத்தத்துல வந்து கலக்குது. சோ அந்த செல்களுக்கு எது சொந்த செல்கள், எது வெளியில இருந்து வந்த நோய்க்கிருமி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கரெக்டா தெரியும். அப்படி இருந்தும் ஏன் சில மனிதர்களுக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள் உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் யோசிக்க ஆரம்பிக்கிறார். ஆட்டோ இம்யூன் நோய் அப்படின்னா என்னன்னா, இவங்களுக்கு இப்ப சாதாரணமா பாத்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு திறன் கம்மியா இருந்துச்சுன்னா, வீக்கா இருந்துச்சுன்னா நமக்கு ஒரு பாக்டீரியா தொற்றோ வைரஸ் தொற்றோ வரும். அது வேற கதை. ஆனா இவங்களுக்கு நோய் எதிர்ப்பு திறன் இருக்கு, ஆனா அளவுக்கு அதிகமா இருக்கு. சோ அதனால அவங்களுடைய ஆன்டிபாடிகள் தன்னுடைய சொந்த உறுப்புகளையும் செல்களையுமே தாக்கி அழிக்கும். சோ தைமஸ்ல இருந்து வெளியே வரக்கூடிய டி செல்கள் எல்லாமே சரியா இருந்துச்சுன்னா, ஒழுங்கா வேலை செஞ்சுச்சுன்னா, நம்மளுடைய சொந்த உறுப்புகளை தாக்கி அழிக்க கூடாது இல்லையா? ஆனா இந்த நோய் ஏற்படுறவங்களுக்கு இப்படி நடக்கிறது இல்ல. சோ எல்லாருக்குமே ஆட்டோ இம்யூன் நோய்கள் உருவாகிறது கிடையாது. சோ 100ல ஒருத்தர் இருக்குன்னா, அந்த ஒருத்தருக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பொருள் மிஸ்ஸிங். அது என்ன அப்படின்ற ஆராய்ச்சியில அவர் ஈடுபட ஆரம்பிக்கிறார். சோ இந்த ஆராய்ச்சிய எலிகள்ல ஆரம்பிக்கிறாரு. நோய் எதிர்ப்பு திறனுக்கான டி செல்களுடைய வளர்ச்சிக்கு தைமஸ் முக்கியமான உறுப்பு இல்லையா? சோ அதனால முதல்ல அவர் எலியை எடுத்து அந்த எலிகளுடைய தைமஸ் உறுப்ப ஆபரேஷன் பண்ணி வெட்டி நீக்கிடுறாரு. சோ அவர் நினைக்கிறாரு, தைமஸ் இல்லனா அந்த எலிகளுக்கு நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிடும். அதாவது இம்யூன் சிஸ்டம் வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்க ஆரம்பிக்கிறார். பிறந்த 3 நாட்களான எலியுடைய தைமஸ் உறுப்பை வெட்டி நீக்கிட்டாலும் அதோடைய நோய் எதிர்ப்பு திறன் ரொம்ப வேகமா செயல்பட ஆரம்பிச்சது. எலிக்கு பல விதமான ஆட்டோ இம்யூன் நோய்கள் வர ஆரம்பிச்சது. இது அவர் நினைத்ததற்கு எதிர்மறையாக இருந்தது. அதாவது தைமஸ் இல்லனா நோய் எதிர்ப்பு திறன் குறையும் நினைச்சாரு. ஆனா இந்த இடத்துல நோய் எதிர்ப்பு மண்டலம் அளவுக்கு அதிகமா வேலை செய்யறதுனால எலிக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள் உருவாக ஆரம்பிச்சது. இது எப்படி ஏன் அப்படின்னு கண்டுபிடிப்பதற்காக தைமஸ் உறுப்பு நீக்கப்பட்ட எலிக்கு ஆரோக்கியமான வேறொரு எலியுடைய ரத்தத்துல இருந்த டி செல்களை மட்டும் எடுத்து இன்ஜெக்ட் பண்ணி சோதித்து பார்க்கிறாரு. இப்போ அந்த எலி ஆரோக்கியமா இருக்கு. எந்த விதமான ஆட்டோ இம்யூன் நோயும் ஏற்படல. சகாகுச்சி என்ன யோசிக்கிறாருன்னா, அவரு எலிக்கு இன்ஜெக்ஷன்ல செலுத்தினது டி ஹெல்பர் செல்கள். டி ஹெல்பர் செல்களுடைய வேலை என்னன்னா, மற்ற நோய் எதிர்ப்பு செல்களை எல்லாம் ஒன்றாக கூட்டி அந்த இடத்துல வந்து நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தை தூண்டக்கூடிய ஒரு வேலையை தான் செய்யும். சோ அப்படி இருந்துச்சுன்னா, நம்ம அந்த எலிக்கு அந்த டி ஹெல்பர் செல்களை கொடுத்திருக்கும் போது அதனுடைய நோய் எதிர்ப்பு திறன் அதிகமா தானே வேலை செஞ்சிருக்கணும். அப்ப அதுக்கு ஆட்டோ இம்யூன் நோய் தானே வந்திருக்கணும். சோ அப்படி இல்லாம அந்த எலிக்கு எந்த விதமான ஆட்டோ இம்யூன் நோயுமே வரலையே. சோ அப்ப அந்த இடத்துல அந்த எலியுடைய இம்யூன் சிஸ்டத்தை அளவுக்கு அதிகமா வேலை செய்யறத கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு பொருள் அந்த இன்ஜெக்ஷன்ல இருக்கு அப்படின்றத அவர் நம்புறார். சோ இத பற்றிய ஆராய்ச்சிய 1 வருஷம் 2 வருஷம் இல்லங்க 10 வருஷம் செய்றார். சோ அதனுடைய முடிவுல அவர் கண்டுபிடிச்சதுதான் டி ரெகுலேட்டரி செல்கள். இத ட்ரெக் செல்கள் அப்படின்னு சுருக்கமா சொல்லுவோம். இந்த ரெகுலேட்டரி செல்களுடைய வேலை என்ன அப்படின்னா, நோய் எதிர்ப்பு திறன் அளவுக்கு அதிகமா தனக்கு எல்லாமே தெரியும், நான் வந்து பயங்கரமா எதிரி அழிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அது பயங்கரமா அட்டாக் பண்ணும்போது, போதும்பா அடங்கு, எதிரியெல்லாம் அழிச்சாச்சு, இனிமேலும் நீ ஓவர் ஆக்ஷன் பண்ணனா நம்ம சொந்த செல்களே அழிக்கக்கூடும் அப்படின்னு சொல்லிட்டு அதை தலை மேல தட்டி அமைதிப்படுத்தக்கூடிய ஒரு ஆபீசர் செல்கள். எப்படி இந்த ரெகுலேட்டரி செல்கள் மற்ற டி செல்களுடைய ஹைப்பர் ஆக்டிவேஷனை தடுக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சோ இத பல வகைகள்ல இது செய்யுது. பாத்தீங்கன்னா வந்து செல் டு செல் சிக்னலிங். ஒரு செல் வந்து இன்னொரு செல்களுக்கு வந்து நேரடியாக தொடர்பு கொண்டு பேசும். ஏன்னா அந்த செல்களுடைய மேல ரிசெப்டார் புரோட்டீன்ஸ் இருக்கு இல்லையா? சோ அந்த செல் டு சிக்னல் மூலமாக நோய் எதிர்ப்பு செல்களை வந்து அது அமைதிப்படுத்தும். இல்லனா சிக்னல் புரோட்டீன்களை அனுப்பி தூதர்கள் மாதிரி செயல்படும். இன்டர்லூக்கின் 10, இன்டர்லூக்கின் 35, டியூமர் growth ஃபேக்டர் பீட்டான்னு சொல்லுவோம். இந்த மாதிரியான தூதுவர் புரோட்டீன்களை உற்பத்தி செய்து அது வந்து செல்களை கண்ட்ரோல் படுத்துது. சோ இதற்கும் டி ஹெல்பர் செல்களுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டி ஹெல்பர் செல்களுக்கு மேல CD4 அப்படின்ற ஒரு சர்ஃபேஸ் புரோட்டீன் இருக்கும். ஆனா இந்த டி ரெகுலேட்டரி செல்களுடைய மேல CD4 மட்டும் இல்லாம CD25 அப்படின்ற இன்னொரு புரோட்டீன் இருக்கும். சோ இந்த ரெண்டு புரோட்டீனுமே இருந்துச்சுன்னா அது டி ரெகுலேட்டரி செல்கள். சோ இப்போ டி ஹெல்பர் செல்கள்னு இருக்கு, டி ரெகுலேட்டரி செல்கள்னு இருக்கு. அதனுடைய புரோட்டீன் அமைப்பு எப்படி இருக்கு அப்படின்றது அவருக்கு தெரிய வருது. சோ இத மறுபடியும் எலிகள்ல வைத்து ஆராய்ச்சி பண்றாரு. அதாவது ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கும் இதற்கும் என்ன தொடர்பு அப்படின்றத ரிசர்ச் பண்றதுக்காக.
அதை கண்டுபிடிப்பதற்காக தைமஸ் வெட்டி எடுக்கப்பட்ட எலிக்கு இப்பொழுது வெறும் CD4 புரோட்டீன் இருக்கக்கூடிய டி ஹெல்பர் செல்களை கொடுத்தா ஆட்டோ இம்யூன் நோய்கள் ஏற்படுது. ஆனா அதே போல தைமஸ் நீக்கி வெட்டி எடுக்கப்பட்ட எலிக்கு CD4 மற்றும் CD25 இது ரெண்டுமே இருக்கக்கூடிய டி ரெகுலேட்டரி செல்ஸ் கொடுத்தா அதற்கு எந்த விதமான ஆட்டோ இம்யூன் நோய்களுமே உருவாகல. இந்த ஆராய்ச்சியை 1995ல அவர் ரிசர்ச் பேப்பரா பப்ளிஷ் பண்றாரு. சோ இப்போ நமக்கு டி ஹெல்பர் செல்கள், டி சைட்டோடாக்சிக் செல்கள், டி சப்ரஸா செல்கள், அதாவது 1980களுக்கு முன்னாடி உடல்ல வேற ஏதோ ஒரு செல்கள் இருக்கு, அது வந்து நம்மளுடைய நோய் எதிர்ப்பு திறன்ல லைட்டா கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சியாளர்கள் யோசிச்சாங்க. அதற்கு டி சப்ரஸா செல்கள்னு ஒரு பேர் வச்சிருந்தாங்க. ஆனா அது எப்படி வேலை செய்யுது, என்ன பண்ணுது அப்படின்றதெல்லாம் அப்ப தெரியல. சோ அந்த சப்ரஸா செல்களை தான் இப்ப சாகாகுச்சி கண்டுபிடிச்ச டி ரெகுலேட்டரி செல்ஸ் இல்லைன்னா ட்ரெக் செல்ஸ் அப்படின்னு சொல்றோம். 1995ல ரெகுலேட்டரி செல் அப்படின்னு ஒண்ணு இருக்கு அப்படின்னு இவர் கண்டுபிடிச்சு அறிவிச்சாலும் இவருடைய ஆராய்ச்சி முடிவுகளை சப்போர்ட் பண்றதுக்கு போதுமான மற்ற ஆராய்ச்சி குழுக்கள் வந்து அவர் கிட்ட இல்ல. சோ அதனால நிறைய ஆராய்ச்சியாளர்கள் இதை அக்செப்ட் பண்ணாம இருக்காங்க. அதாவது டி ரெகுலேட்டரி செல், ட்ரெக் செல் அப்படின்னு ஒண்ணு நம்ம இம்யூன் சிஸ்டம்ல இருக்கு, அதனாலதான் ஆட்டோ இம்யூன் நோய்கள் வராம தடுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி எக்ஸ்பெரிமெண்ட்டை தவிர வேற போதுமான மற்ற முடிவுகள் வந்து நம்ம கையில இல்ல. ஜப்பான்ல நடந்த இந்த ஆராய்ச்சி இந்த இடத்துல அப்படியே கட் பண்ணிட்டு நம்ம அப்படியே அமெரிக்கா பக்கம் நகர்ந்து போலாம். சோ அமெரிக்கால பாத்தீங்கன்னா கொஞ்சம் பின்னோக்கி போய் பார்த்தோம்னா 2ஆம் உலக போர் நடக்கும் போது 1940கள்ல அமெரிக்கன் கவர்மெண்ட் மேன்ஹாட்டன் ப்ராஜெக்ட் அப்படின்ற ஒரு நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கக்கூடிய ஒரு சீக்ரெட் ப்ராஜெக்ட பண்ணாங்க. அதாவது இந்த அணு ஆயுதங்கள்லாம் தயாரிக்கும் போது அதனால மனிதர்களுக்கு என்ன விதமான விளைவுகள் அதை ஏற்படுத்தும் அப்படின்றத ரிசர்ச் பண்றதுக்காக லேப்ல எலிகளை வைத்து அவங்க செக் பண்ணிட்டு இருந்தாங்க. சோ அந்த சமயத்துல எதேச்சையா ஒரு எலிக்கு ஒரு ஸ்பான்டேனியஸ் மியூட்டேஷன், தற்செயலாக நடந்த மரபியல் மாற்றங்கள்னால அது உடம்புல வந்து வித்தியாசமான ஒரு சேஞ்சஸ் ஏற்படுத்துச்சு. அந்த எலிக்கு வந்து தோல் வெள்ளரி போயிருந்துச்சு, முடியெல்லாம் இல்லாம இருந்துச்சு, அங்கங்க தோல்ல பாத்தீங்கன்னா வந்து வெடிப்புகளா இருந்துச்சு, அதனுடைய மண்ணீரல் அப்புறம் தைமஸ் இந்த மாதிரியான உறுப்புகள் எல்லாமே வந்து வீங்கி போயிருந்துச்சு. இந்த எலியுடைய வாழ்நாள் ரொம்ப ரொம்ப குறைவா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி பாதிக்கப்பட்ட எலிகள் வெறும் ஆண் எலிகளாவே இருந்துச்சு. சோ இத அவங்க ஸ்கர்ஃபி மைஸ் அப்படின்னு பேரிடுறாங்க. இந்த ஸ்கர்ஃபி மைஸ் அப்படின்றது வந்து கதிர்வீச்சுனால ஏற்பட்ட பாதிப்பு கிடையாது. எதேச்சியா அவங்க லேப்ல இயற்கையா இது நடக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. 1940கள்ல இதற்கான காரணம் என்னன்னு சொல்லிட்டு தெரியல. சோ அதன் பிறகு 1990கள்ல டெக்னாலஜி வளர்ந்த பிறகு இந்த ஸ்கர்ஃபி மைஸை வச்சு நிறைய பேர் ஆராய்ச்சிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. சோ அப்ப கண்டுபிடிக்கிறாங்க இந்த எலிகளுக்கு உண்டாகக்கூடிய அந்த பிரச்சனைகளுக்கு காரணம் ஆட்டோ இம்யூன் நோய்கள். இத ஸ்கர்ஃபி மியூட்டேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அமெரிக்காவை சேர்ந்த நோபல் பரிசு வென்ற மேரி பிரன்கோ மற்றும் ஃப்ரெட் ராம்ஸ்டெல் இந்த 2 ஆராய்ச்சியாளர்களும் செல்டெக் கைரோசைன்ஸ் அப்படின்ற ஒரு மருந்து கம்பெனியோட சேர்ந்து ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு ஆராய்ச்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எந்த மரபணு பிழை மியூட்டேஷன்னால இந்த ஸ்கர்ஃபி எலிகளுக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள் வருது அப்படின்றத கண்டுபிடிச்சிட்டா அதற்கு எதிரான மருந்துகளை கொடுத்தா ஆட்டோ இம்யூன் நோய்களை குணப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய ஆராய்ச்சிகளை ஆரம்பிக்கிறாங்க. இப்போ நாம் இருக்கக்கூடிய இந்த பீரியட்ல மாலிகுலர் பயாலஜி டூல்ஸ் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டா வளர்ந்து இருக்கிறதுனால ஒரு உயிரினத்துடைய மரபணுக்கள் ஜீனோமை நம்மளால முழுசையா சீக்வன்ஸ் பண்ணி மேப் பண்ணி வரிசைப்படுத்த முடியும். எந்த ஜீனுக்கு அப்புறம் என்ன ஜீன் இருக்கு, அது எந்த ஆர்டர்ல இருக்கு அப்படின்றது துல்லியமா நம்மளால ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். ஆனா 1990கள்ல இது கொஞ்சம் டெவலப் ஆகாம இருந்துச்சு. சோ அந்த சமயத்துல எந்த ஜீன்ல எலிகளுக்கு பாத்தீங்கன்னா 1500ல இருந்து 2000 மரபணுக்கள் வரைக்கும் இருக்கு. சோ 2000 ஜீன்கள்ல எந்த ஜீன்ல மியூட்டேஷன் ஏற்படுறதுனால ஆட்டோ இம்யூன் நோய் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறது பாத்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய வைக்கோல் புதருக்குள்ள ஒரு சின்ன ஊசியை தேடுற கதையா தான் இருந்துச்சு. ஆனாலும் இந்த 2 ஆராய்ச்சியாளர்கள் விடாம முயற்சிகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. சோ அது மட்டும் இல்லாம இது வெறும் ஆண் எலிகளுக்கு மட்டும்தான் இந்த நோயை உருவாகுச்சு இல்லையா? சோ அதற்கு காரணம் இந்த மியூட்டேஷன் எக்ஸ் குரோமோசோம்ல மட்டும்தான் இருக்கு. சோ பெண்களுக்கு 2 எக்ஸ் குரோமோசோம் இருக்கிறதுனால ஒன்னு வந்து டிஃபெக்டிவா இருந்தாலும் இன்னொன்னு ஆரோக்கியமா இருக்கிறதுனால பெண் எலிகளுக்கு இந்த நோய் உருவாகிறது கிடையாது. ஆனா ஆண் எலிகளுக்கு ஒரு எக்ஸ் இருக்கு, ஒரு ஒய் இருக்கு. அதனால இந்த எக்ஸ் குரோமோசோம்ல குறைபாடு ஏற்பட்டா இந்த ஆண் எலிகளுக்கு நோய் உருவாகிறத கண்டுபிடிச்சாங்க. அப்ப எக்ஸ் குரோமோசோமை மட்டும் அவங்க கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சாங்க. சோ அதுல பாத்தீங்கன்னா அதனுடைய நடுப்பகுதியில இருக்கக்கூடிய சுமார் ஒரு 20 ஜீன்கள்ல ஏதாவது ஒரு ஜீன்ல தான் இந்த மரபணு பிழை ஏற்படலாம் அப்படின்றத அவங்க யூகிக்கிறாங்க.
சோ அதனால ஒவ்வொரு ஜீனையா அவங்க சீக்வென்ஸ் செய்து மேப் பண்ணி அத கம்பேர் பண்ணி சோதித்து பார்க்குறாங்க. சோ ஒவ்வொரு ஜீனையா அவங்க சோதித்து பார்க்கும்போது, கடைசியா 20வது ஜீன்ல மரபணு பிழை ஏற்பட்டிருக்கிறத அவங்க கண்டுபிடிக்கிறாங்க. சோ இதெல்லாம் செய்றதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 15 வருஷம் ஆகுது. சோ இத்தன வருஷமா அவங்க தேடின கேள்விக்கான விடை இப்ப கிடைக்குது. அதாவது இந்த ஜீன்ல மரபணு பிழை ஏற்பட்டா அந்த எலிக்கு ஆட்டோ இம்யூன் நோய் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. அந்த ஜீனுக்கு FOXP3 அப்படின்னு பேர் வைக்கிறாங்க. FOXP3 அப்படின்னா ஃபாக்ஸ் ஹெட் பாக்ஸ் புரோட்டீன் 3 அப்படின்னு அர்த்தம். அதாவது இந்த புரோட்டீன்கள் ரெகுலேட்டரி டி செல் அப்படின்னு சொல்லிட்டு ஜப்பானை சேர்ந்த சாகாகுச்சி ஒரு செல்ல கண்டுபிடிச்சாரு இல்லையா? சோ அந்த செல் மேல CD4 மட்டும் இல்லாம CD25 அப்படின்ற இன்னொரு புரோட்டீன் இருந்துச்சுன்னு பார்த்தோம் இல்லையா? சோ அந்த புரோட்டீன்களை உருவாக்கக்கூடிய ஜீன், அதை கோட் பண்ணக்கூடிய ஜீன். சோ இந்த ஜீன்ல பிழை, மரபணு பிழை ஏற்பட்டா அந்த உயிரினத்தினால டி ரெகுலேட்டரி செல்களை உற்பத்தி செய்ய முடியாது. இந்த முடிவுகளை வெறும் எலிகள் வச்சு ஆராய்ச்சி செய்து மட்டும் அவங்க அறிவிக்கல. சோ இந்த ஆராய்ச்சியாளர்களுடைய முக்கியமான நோக்கமே என்னது? அவங்க ஒரு மருந்து கம்பெனியோட சேர்ந்து ஆட்டோ இம்யூன் நோய்களுக்கான மருந்து கண்டுபிடிக்கிற ரிசர்ச்ல தானே ஆரம்பிச்சாங்க. சோ அதனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, ஐபெக்ஸ் அப்படின்னு ஒரு அரிய வகையான ஆட்டோ இம்யூன் நோய். இது வந்து ஆண் குழந்தைகளை மட்டும்தான் பாதிக்கும். சோ இந்த ஆட்டோ இம்யூன் நோய்கள் உலகம் ஃபுல்லா இருக்கக்கூடிய ஆண் குழந்தைகளுடைய பிளட் சாம்பிள கலெக்ட் பண்ணி அந்த குழந்தைகளுடைய ஜீனோமை எல்லாம் வரிசைப்படுத்தி சீக்வென்ஸ் பண்ணி மேப் பண்ணி பார்த்தா எப்படி அந்த ஸ்கர்ஃபி எலிகளுடைய உடல்ல FOXP3 அப்படின்ற ஜீன்ல மரபணு பிழை ஏற்பட்டதுனால மாற்றங்கள் நடந்துச்சோ அதே மாதிரியான FOXP3 அப்படின்ற ஒரு ஜீன் மனித குழந்தைகளிலுமே வந்து இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. சோ அதனாலதான் இந்த குழந்தைகளுக்கு ஆட்டோ இம்யூன் நோய்கள் உருவாகுதும். அதே போல அந்த எலிகள் எல்லாமே வந்து ஆண் எலிகளா இருந்துச்சு. இந்த குழந்தைகள் எல்லாமே வந்து ஆண் குழந்தைகளாக இருக்கு. சோ இது எக்ஸ் குரோமோசோம் சம்பந்தப்பட்ட மியூட்டேஷன் அப்படின்றதையும் கண்டுபிடிக்கிறாங்க. சோ இவங்களுடைய ஆராய்ச்சி முடிவுகளை 2001ல நேச்சர் ஜெனடிக்ஸ் அப்படின்ற ஆய்வு கட்டுரையில வெளியிடுறாங்க. இப்ப நம்ம பார்த்த எல்லா விஷயங்களையும், எல்லா புள்ளிகளையும் இணைத்து பார்த்தோம்னா நமக்கு தெளிவா புரியுது. நம்ம எல்லாருக்கும் நோய் எதிர்ப்பு திறன் ஆரோக்கியமாக இருக்கு. இந்த நோய் எதிர்ப்பு திறன் அளவுக்கு அதிகமா வேலை செஞ்சா ஆட்டோ இம்யூன் நோய்கள் உருவாகும். இந்த ஆட்டோ இம்யூன் நோய்கள் எல்லாருக்குமே வேலை செய்யறது இல்ல. அது ஏன்னா நம்மளுடைய எக்ஸ் குரோமோசோம்ல FOXP3 அப்படின்னு 20வது ஜீன் ஒண்ணு இருக்கு, மரபணு இருக்கு. இந்த மரபணுல மாற்றங்கள் ஏற்பட்டா அது கோட் பண்ணக்கூடிய புரோட்டீன் CD25 அப்படின்ற புரோட்டீன். இந்த CD25 அப்படின்ற புரோட்டீன் டி ரெகுலேட்டரி செல்கள், அதாவது தைமஸ் உறுப்புல வளர்ச்சி அடைந்து முதிர்ச்சி பெற்று வர C25 புரோட்டீனை கோட் பண்ணக்கூடிய ஜீன். சோ இது சரியா இல்லைன்னா டி ரெகுலேட்டரி செல்களை நம்ம உடல் உற்பத்தி செய்யாது. டி ரெகுலேட்டரி செல்கள் தான் நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலத்தை கண்ட்ரோல்ல வைக்கக்கூடிய ஒரு செக்யூரிட்டி கார்டு, இல்லைன்னா பீஸ் ஆபீசர் அப்படின்னு சொல்றோம். இந்த FOXP3 ஜீன்ல மியூட்டேஷன் ஏற்படுறவங்களுக்கு தான் ஆட்டோ இம்யூன் நோய்கள் உருவாகுது அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்க. சோ இந்த எல்லா ஆராய்ச்சிகளையும் செய்து முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. 1995ல செய்றாங்க. அதற்கான பலனை 2025ல தான் நோபல் பரிசு அறிவிக்கப்பட்டு அவங்க அடையறாங்க. சோ இவ்ளோ பெரிய ஒரு ஆராய்ச்சியை அவங்க செஞ்சிருக்காங்க. சரி, இந்த ஆராய்ச்சினால சாதாரண மக்களுக்கு என்ன பயன் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முதல்ல ஆட்டோ இம்யூன் நோய்களை குணப்படுத்துவதற்கான ஒரு மிகப்பெரிய மருந்து கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு அடிப்படையா இந்த ஆராய்ச்சிகள் அமையுது. ஒரு டி செல்லும் இன்னொரு டி செல்லும் தகவல்களை பரிமாறிக் கொள்வதில் ஒரு முக்கியமான ஒரு தூதுவர், ஒரு புரோட்டீன் வந்து சைட்டோகைன். அதுலயும் முக்கியமானது இன்டர்லூக்கின் 2 அப்படின்ற ஒரு மாலிக்யூல். சோ இப்போ ஆட்டோ இம்யூன் நோய் உருவானவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, சோ இந்த இன்டர்லூக்கின் 2 வந்து இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்திட்டா, குறைந்த அளவு இன்ஜெக்ஷன் மூலமாக செலுத்திட்டா அது போய் அவங்களுடைய உடல்ல நல்ல அதிகமான அளவு டி ரெகுலேட்டரி செல்ஸை வந்து உற்பத்தி செய்யறதுக்கு உதவும். சோ அந்த டி ரெகுலேட்டரி செல்ஸ் அதிகமா இருந்தா என்ன ஆகும்? அவங்களுடைய நோயுடைய வீரியத்தன்மை வந்து குறையும். படிப்படியா நோய் வந்து குணமாகும். சோ 2வது பாத்தீங்கன்னா, ஆட்டோ இம்யூன் நோய் இருக்கிறவங்களுடைய ரத்தத்துல இருக்கக்கூடிய டி செல்ஸை எடுத்து அத லேப்ல இந்த இன்டர்லூக்கின் 2 கொடுத்து வளர்த்து பிறகு மறுபடியும் அது அவங்க உடல்ல பிளட் டிரான்ஸ்ஃபியூஷன் பண்ற மாதிரி பண்றது. இந்த ஆராய்ச்சியோட இன்னொரு முக்கியமான பயன்பாடு வந்து கேன்சர் சிகிச்சைக்கான சாத்தியக்கூறுகள் அதிகமா இருக்கு. சோ அது எப்படின்னா, கேன்சர் செல்கள் வந்து ஒரு இடத்துல அந்த கட்டியில அளவுக்கு அதிகமா வளரும் போது அந்த இடத்துல நோய் எதிர்ப்பு சக்திக்கான செல்கள் போய் அதை தாக்கி அழிக்க முயற்சி செய்யும்.
ஆனா அந்த கேன்சர் செல்கள் என்ன பண்ணா ரொம்ப சாதுரியமா இந்த டி ஹெல்பர் செல்களுக்கு எதிரான இந்த டி ரெகுலேட்டரி செல்களை உடல்ல இருந்து மற்ற பகுதிகளுக்கு சிக்னல் கொடுத்து வர வச்சு அதை சுத்தி பாதுகாப்புக்காக வச்சுக்கும். அதாவது எதிரிக்கு எதிரி நண்பன் அப்படின்ற மாதிரி இந்த டி ஹெல்பர் செல்களை அமைதிப்படுத்தி கண்ட்ரோல் பண்ணக்கூடியது ரெகுலேட்டரி செல்கள் இல்லையா? சோ கேன்சர் செல்கள் என்ன பண்ணும்? அதை யூஸ் பண்ணிக்கிட்டு நடுவுல சந்தோஷமா வளரும். சோ இப்ப கேன்சர் தெரப்பில நம்ம என்ன பண்ணலாம்னா, இந்த டி ரெகுலேட்டரி செல்கள் கேன்சர் செல்கள் வந்து தன் பக்கம் இழுக்குது இல்லையா? சோ அந்த சிக்னலிங் மாலிக்யூல தடுத்துடணும். அதற்கான மருந்துகளை கொடுத்துட்டா போதும். டி ரெகுலேட்டரி செல்கள் அந்த இடத்துல வராது. அப்போ ஆட்டோமேட்டிக்கா டி ஹெல்பர் செல்கள் போய் கேன்சர் செல்களை தாக்கி அழிக்கும். இது கேன்சர் தெரப்பில இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு அணுகுமுறையாக பார்க்கப்படுது. மூன்றாவது பயன்பாடு என்னன்னா, உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சை டிரான்ஸ்பிளான்டேஷன் செய்யும் போது இப்போ ஒருத்தங்களுக்கு கிட்னிய ஒரு டோனார் கிட்ட இருந்து எடுத்து இன்னொருத்தங்க கொடுக்குறாங்க, ஒரு பேஷண்ட்க்கு கொடுக்குறாங்கன்னா, சோ மேட்சிங் எல்லாம் பார்த்து கொடுத்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 0.1% நம்மளுடைய மரபணுக்கள் ஒவ்வொரு மனிதர்களுக்கும் வேறுபடும் இல்லையா? சோ வெளியில இருந்து வந்த கிட்னிய அந்த பேஷண்ட் உடைய சொந்த இம்யூன் சிஸ்டம் என்ன பண்ணணும், அது வந்து வெளியில இருந்து வந்த பொருள்னு சொல்லிட்டு தாக்கி அழிக்க முயற்சி செய்யும். எப்படி ஒரு பாக்டீரியாவை வைரஸ் அழிக்க முயற்சி செய்தோ அந்த மாதிரி முயற்சிகளை செய்யும். சோ டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ண பிறகு டாக்டர்ஸ் என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறனை ரொம்ப குறைக்கிறதுக்கான ஸ்டீராய்டு மருந்துகளை கொடுப்பாங்க. ஸ்டீராய்டு பாத்தீங்கன்னா அப்படியே நம்மளுடைய நோய் எதிர்ப்பு சக்தியை அடிச்சு படுக்க வச்சிடும். சோ அதனால பல பாதிப்புகள் இருக்கு. சோ இப்போது வரைக்கும் நம்ம கிட்ட இதுதான் வந்து ஒரு ஆப்ஷனா இருக்கு. ஆனா இந்த ஆராய்ச்சிகளை நம்ம பயன்படுத்த ஆரம்பிச்சோம்னா, ஒரு கிட்னிய ஒரு டோனார் கிட்ட இருந்து எடுத்து பேஷண்ட்க்கு கொடுக்கும்போது, அந்த டோனார் கிட்னி இருக்கு இல்லையா? சோ அதுல நாம இந்த ட்ரெக் செல்ஸ வந்து இன்ஜெக்ட் பண்ணோம். அந்த செல்ஸ லேப்ல செல் இன்ஜினியரிங் மூலமா வளர்த்து, அதுல ஆன்டிபாடிஸ கோட் பண்ணி, அதன் பிறகு அத அந்த கிட்னி உறுப்புல வந்து இன்ஜெக்ட் பண்ணிட்டு, அதன் பிறகு நம்ம ஒரு பேஷண்ட்க்கு வச்சுட்டோம்னா, சோ அது வந்து ஒரு லேபிள்டு மாதிரி. அதாவது அந்த பேஷண்ட் உடைய உடல்ல போன பிறகு அந்த ட்ரெக் செல்கள் அந்த கிட்னிக்கு மேல ஒரு கோட்டிங் மாதிரி இருக்கும். அது தகவல்களை கொடுக்கும் அந்த நோய் எதிர்ப்பு திறனுக்கு. இங்க கிட்ட வராது, இது சேஃபான கிட்னி தான், வெளியில இருந்து வந்த பொருள் கிடையாது, இது நம்மளுடைய சொந்த செல் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து தகவல்களை கொடுக்கும். அது கண்ட்ரோல் பண்ணும். சோ அதனால அவங்களுடைய நோய் எதிர்ப்பு திறன் வெளியில இருந்து வந்த கிட்னிய உடல்ல ஏத்துக்கும். சோ இதன் மூலமாக டிரான்ஸ்பிளான்டேஷன் ரிஜெக்ஷன் தவிர்க்கப்படுறத நம்ம வந்து தடுக்கலாம். சோ இந்த மாதிரியான பல்வேறு விதமான பயன்பாடுகள் இந்த ஆராய்ச்சிகள்னால ஏற்படும். சோ இந்த தகவல்கள் எல்லாம் உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தாலோ, இல்லனா இந்த ஆராய்ச்சிகளை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.